பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து வந்து ஷேர் தான் பிக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பாப்பாவோட ஸ்கூலுக்கு இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட் சைடு தான் வந்துட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போய் ஷேர் வரணும். சரி நம்மயே தண்டமா இந்த பக்கம் போய் நடக்கணும், அதுக்கு பாப்பாவோட ஸ்கூல் சைடு நடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அங்கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ல ஸ்கூலே வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு நடந்து போலாம் தான் வந்து டிசைட் பண்ணி வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தெம்பா மோர்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நடக்கிறதுலாம் எவ்வளவு தூரம் நான் தனியா நடந்துப்பேன், அதெல்லாம் வந்து கை வந்த கலை எங்க அம்மாட்ட இருந்து வந்தது. ஆனா இந்த சின்ன வாண்ட வெயிலுக்குள்ள தூக்கிட்டு போறதா கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. சரி இருந்தாலும் நடந்து பார்ப்போம் எப்படிதான் இருக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் நம்ம வீட்டுல இருந்து. அப்படின்னா எனக்கு வந்து வழி தெரிஞ்சிடும். அந்த ரோட்ல ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. தெருவுக்குள்ள பூந்து போற மாதிரி தான் இருந்துச்சு. தெருவுக்குள்ள பூந்து நான் கேட்டுதான் போனேன். இருந்தாலுமே அவங்க தப்பா சொல்லிட்டாங்க போல. அங்கிட்ட இங்கிட்டு மாறி கேட்டு வழி தெரிஞ்சாம அங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சு போறக்குள்ளேயும் மணி 12:29 போச்சு. இந்த சின்ன வாண்ட வேற கொஞ்ச நேரம் நடன அம்மாக்கு கால் வலிக்குதான்னா நடக்க மாட்டோம், நம்ம கொடையை பிடிச்சிதான் நடப்பணும். சரி எப்படியோ ஒன்று நடடான்னு சொல்லி அவனையும் இழுத்துட்டு வந்தாச்சு. என்ன ஒன்று அன்னைக்கு நைட்டு எல்லாம் பயங்கரமா வந்துட்டு கால் ரத்தம் கட்டினது தான் மிச்சம்ப்பா.